உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டங்கள், இந்த ஓட்டங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகள், ஒரு மனுஷனுடைய ஆழமான ஒரு அறிவு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் ஒவ்வொரு விளக்கமான காரியங்களை அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அது மட்டும் இல்லாமல் தன்னை ஓடச் செய்யக்கூடிய தன் தேவனாகிய கர்த்தரை அறியும் அறிவு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் அந்த ஓட்டத்தில் நல்ல ஒரு பிடிப்பு உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். மற்றபடி அவனுடைய ஓட்டம் ஏனோ தானோ என்கிற ஒரு ஓட்டத்தை போல காணப்படுகிறது உண்டானால் இறுதி இலக்கை அடைய அவனால் ஆகிறது இல்லை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விஷயத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றியதான அறிவற்ற நிலைகளினாலே அநேகம் ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை விட்டு இடறி போகக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தரை அவர்கள் அறிய ஆரம்பித்தால் இப்படிப்பட்ட இடர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதமான தடை கற்கள் வர ஆரம்பித்தாலும் கூட அவைகளை அவர்கள் தாண்டி கடந்து போகும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, இந்த மாதிரி தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் அறியும் அறிவின் நிலை, இந்த ஆண்டவராகிய தேவனை அறியக்கூடிய நிலை என்கிறது சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியது அல்ல. ஒரு மனுஷனுடைய மனம் அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் இந்த உலக அறிவுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய வரைக்கும் தெய்வத்துவமான விஷயங்களிலே அவன் ஈடுபடுத்தப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்படுகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஈடுபாடு வராது. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த மாம்ச நிலைகள் உள்ளடக்கப்பட்டு ஆவியின் நிலைகள் மேலெழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய காரியங்களை அறிய வேண்டும் என்கிற ஒரு விருப்பமும் ஒரு வாஞ்சையும் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். மற்றபடி மற்றவர்கள் எத்தனை விஷயங்களை அவனுக்கு முன்பதாக போதிக்க துவங்க ஆரம்பித்தாலும், எத்தனை காரியங்களை பற்றி அவனோடு கூட அவர்கள் பேச ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஊக்கமாக நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ அதிகமாக நீ ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தர் தரக்கூடிய நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நீங்கள் அவனுக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்தாலும் அவன் கடமைக்காக காரியங்களை செய்வானே தவிர முழு ஈடுபாடோடு கூட அந்த விஷயங்களை செய்ய மாட்டான். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த ஒரு மறுரூபத்தினுடைய நிலை வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளை பற்றியதான முழு விவரங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கின்றோம். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறியக்கூடிய அறிவுனா எதுக்கு அது அவனுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்படுகிறது? அப்படி ஆண்டவராகிய தேவனை அறிந்தால் என்னென்ன விதமான மாற்றங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும்? இது எதற்கு ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு அறிவை பற்றி விசேஷமான வண்ணமாக பேச ஆரம்பிக்கின்றார்? இந்த தெளிவு அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை தேட வேண்டும், யாருமே சொல்லாம யாருமே ஃபோர்ஸ் பண்ணாம அவனே அந்த ஒரு காரியத்தின் ஊடாக ஈடுபடுத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த மறுரூபம் அடையக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவியின் மனிதன், அதன் பின்பதாக ஆத்மா என்கிற அறிவு, மூன்றாவது சரீரமாகிய மனிதன். இந்த மூன்று நிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தன்மைகள் ஆதாம் ஏவாள் காலத்திற்கு பிறகாக பாவத்தினுடைய நிலைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஆர்டர்,
ஆவியாகவும் ஆத்துமாவாகவும் சரீரமாகவும் காணப்படக்கூடிய இந்த ஆர்டர் அப்படியே மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் முதலாவது காரியம் மாம்சத்திற்கு உள்ளடக்கப்பட்ட ஆவியும் ஆத்துமாவும் என்கிற ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போயிடுச்சு. இப்போ முழு ஆளுமை நம்முடைய மாம்சத்தினுடைய கரங்களிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த எல்லா விதமான விஷயங்களாக காணப்பட ஆரம்பித்தால், ஜெபமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய தன்மைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எதை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்பி இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தின் அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால பல நாட்களில் நீங்களும் நானும் சோர்வின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாம்சத்தினால் ஆவிக்குரிய அந்த பலத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. இந்த உபவாசம் என்கிறது அது ஆவிக்குரிய பலம். இந்த ஆவிக்குரிய பலத்தை பற்றி மாம்சத்தினால் புரிந்து கொள்ள முடியாது. ஜெபம் என்கிறது ஆவிக்குரிய பலம். இந்த ஜெபத்தினுடைய முழுமை ஏன் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும், இவ்வளவு நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏன் உட்கார்ந்து நம்ம இந்த மாதிரியான சமூகத்தை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய மாம்சத்திற்கு புரிபடாத ஒன்றாக இருக்கிறதுனால பல நேரங்களில் ஜெப வேளைகளில் இந்த மாம்சம் தோற்று போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தினுடைய முழுமையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய மாம்சம் உள்ளடக்கப்பட்டு ஆவியின் நிலை மேலெழும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் இதனுடைய பூரணமான அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல எந்த விஷயத்தை ஆண்டவராக தேவன் பேசினாலும் மாம்சம் அவைகளை எளிதாக விளங்கி கொள்ளாது. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கின்றார். ஆவியிலே காணப்படக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய குரலையும் தேவனுடைய விஷயங்களையும் மாம்சத்தினுடைய அறிவினால் அவைகள் ஒன்றையும் ஒரு காலத்திலும் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. கர்த்தர் பேசினார், இந்த சீஷர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை பற்றி. ஆனால் அவங்க எப்படி புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்றால், தேவன் நம்மோடு கூட அப்பத்தை கொண்டு வராததை பற்றி மறைமுகமாய் பேசுகிறார் என்பதை பற்றி அவர்கள் தவறான விளக்கங்களை அவர்கள் அறிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போ ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை மாம்சத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாது. மாம்சத்திலே காணப்படும் எந்த விதமான தன்மைகளும் ஆவிக்குரிய தன்மைகளை ஈர்க்கக்கூடிய சத்துவம் பெற்றதாக அல்ல. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிற இந்த நிலை முதல் காரியம் மாற்றப்பட வேண்டும். இது மாற்றம் அடைய ஆரம்பிச்சா தான் ஆவிக்குரிய காரியத்திலே எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அவைகளெல்லாம் நம்முடைய ஆவி ஈர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய காரியங்கள் தீர்க்க தரிசனம் அப்படின்னா பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம் அந்தந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வெளிப்பாடு என்பதை பற்றி. ஆனால் தீர்க்க தரிசனத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் என்கிறது ஆண்டவராகிய தேவனால் எல்லா இடங்களிலும் வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. எவனுடைய ஆவி அந்த தீர்க்க தரிசனத்தை அதாவது கிராஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அந்தந்த தீர்க்க தரிசனங்களை அவனுடைய ஆவியானது ஈர்த்து கொள்ளக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இப்போ தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டது. நிறைய விஷயத்தை கர்த்தர் பேசுகிறார். சில நேரத்தில் அந்த நேரத்தில் பேசக்கூடிய வெளிப்பாடுகள் உண்டு. ஆனால் பல தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட பல காரியங்கள் அந்தந்த வளர்ச்சியின் ஊடாக நம்ம கடந்து போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆவியானது இந்த தீர்க்க தரிசனங்களை தன் பட்சமாக ஈர்த்து கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் தேவன் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும், தேவன் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு காரியத்தையும், தேவன் உரைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளின் ஆழ்ந்த விஷயத்தையும், அது எதற்காக சொல்லப்படுகிறது, என்ன மாற்றத்தை நான் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார், இதை வைத்துக்கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்கிறதை பற்றி விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாம்சம் அடங்கி ஆவி மேலெழும்ப வேண்டியது அவசியம். இதுக்கு பேர் தான் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலை என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இந்த மறுரூபம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுக்குரிய காரியங்களை நான் புரிந்து கொள்ளவும், எனக்குரிய ஒவ்வொரு விதமான தன்மைகளை நான் அறிந்து கொள்ளவும், என் எதிராளியினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கற்றுக்கொள்ளவும் கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா தான் என்னை எந்த இடத்தில் நான் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நான் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் நான் என்னை வெளிப்படுத்தாமல் தேவனுக்குள் நான் ஒளிந்திருக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களை நான் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போ இந்த மறுரூபம் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரே வரியில் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மாம்சம் நீங்கி ஆவியின் சரீரமாய் மாற்றப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அது இந்த கடைசி காலத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏன் அப்படின்னா, தேவன் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் சாத்தான் என்கின்ற ஆவியின் மூலமாய் வரக்கூடிய யுத்தங்கள். தேவன் ஆவியாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த தேவனுடைய ஆவியோடு கூட நான் இணைய ஆரம்பித்தால்தான் அவர் சொல்லக்கூடிய கமாண்டை நான் கேட்டு சாத்தானுடைய ஆவிகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். சாத்தானுடைய ஆவி என்னுடைய கண்களில் பார்க்க முடிகிறது இல்லை, என் ஆவியினால் நான் அவைகள் யாவற்றையும்
பற்றி உணர ஆரம்பிக்கின்றேன். அப்போ இந்த ஆவி ஒரு சென்சிட்டிவாக காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் சாத்தானுடைய ஒவ்வொரு தந்திரங்களை விளங்கி கொள்ளவும், கர்த்தர் கொடுக்கக்கூடிய கமாண்ட் யாவற்றையும் நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும் என்னால் ஆகும். அப்போ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, மாம்சத்தினுடைய எல்லா நிலைகளும் அடக்கப்பட்டு ஆவியின் நிலைகள் மேலெழும்ப ஆரம்பித்தால்தான் இனி வரக்கூடிய யுத்த காலங்களுக்கு இவைகள் எல்லாம் பயனுள்ளதாக காணப்படும் என்கிறதுனால இந்த மறுரூபம் என்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். மறுரூபம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் சாயலிலே ஏற்படக்கூடிய ஒரு உருமாற்றம், நம்முடைய சாயல் நம்முடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது உண்டானால் தேவத்துவமான விஷயங்களின் ஊடாக கடந்து போக உங்களால் ஆகிறது இல்லை. இப்போ உதாரணமாக என்னுடைய சரீரம் இன்னும் மாம்ச சரீரமாக இப்போ நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கழுகை போல செட்டைகளை அடித்து பறக்கிறது எப்படி? நான் அந்த கழுகை மாதிரி ஒரு உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் தான் செட்டைகளை விரித்து பறக்க என்னால் முடியும். இப்போ நான் இதே விதமான உருவமாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் செட்டைகளை அடித்து பறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும்? செட்டைகளுக்கு பதிலாக 2 கை தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவைகளை நான் அடித்து எப்படி நான் வானவெளியை நோக்கி பறக்க முடியாது. அப்போ கழுகை போல நான் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனால்தான் செட்டைகளை அடித்து எழும்ப என்னால் ஆகும். அதே மாதிரி தான் இதே நிலையோடு கூட ஆண்டவருடைய மகிமையான காரியத்தின் ஊடாக போக முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சாயலிலே ஒரு மாற்றம் வரணும். தேவனுக்குரிய சாயல், வானவருக்குரிய சாயல். இந்த சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் வானவருடைய சாயலாக காணப்படக்கூடிய நான் வானவருடைய வீட்டை நோக்கி நான் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் வானவருடைய சாயலாக இல்லாது இருக்கக்கூடிய வரைக்கும் வானவருடைய வீட்டை பற்றியும் விண்ணகமான காரியங்களை பற்றியும் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவுக்கு அப்பாற்பட்டதாய் விளங்குமே தவிர அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாது. இந்த வானவருடைய சாயல் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் என் நிலைகளை நான் அறிந்து கொள்கின்றேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, வானவருக்குரியவன். வானவருடைய சாயலை தரித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த நகரம் தான் என்னுடைய சொந்த நகரம். அங்குதான் நான் கடந்து போக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட எனக்கு உரிமையானது கிடையாது என்கிறதை பற்றி நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே என் சாயலிலே ஒரு மாற்றம் வரணும். என்னுடைய சாயலில் மாற்றம் வரக்கூடிய நேரத்தில் தான் நான் என்னை அந்த வானவருக்குரிய சாயலோடு கூட ஒத்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். இவருடைய சாயலை போலவே என்னுடைய சாயலும் காணப்படுகிறதுனால நானும் வானவருடைய சாயலை தரித்து கொண்டவனாய் இருக்கிறேன் என்பதை பற்றி நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, என்னுடைய சாயல்ல ஒரு மாற்றம் வரணும். என் தேவனாகிய கர்த்தரை போலவே நானும் உருமாற்றப்பட ஆரம்பித்தால்தான் அவருடைய பிள்ளை என்பதற்குரிய அடையாளமாக நான் மெய்யாகவே உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றேன். அவருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாது இருக்கிறது உண்டானா நான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது எப்படி? அவரை போலவே என்னுடைய சாயல் இல்லை, அவரை போலவே என்னுடைய சிந்தனை இல்லை, அவரை போலவே என்னுடைய சுபாவம் இல்லை, அவரை போலவே என்னுடைய விருப்பம் காணப்படுகிறது இல்லை என்று சொன்னால் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி எப்படி நான் என்னை பற்றி மற்றவர்களுக்கு முன்னாலும் சொல்ல முடியும்? இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல என் சாயலிலே ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவராகிய தேவனை போல நான் மாற்றம் அடையக்கூடிய ஒரு அனுபவம், தேவனுடைய சாயலாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய தகுதியை, திராணியை பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றம் அடைய முடியும். சரி, இந்த கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவனுடைய சாயல் அல்லது வானவருடைய சாயல். தேவனுடைய சாயல் போன வாரத்தில் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். பூரண அறிவு பெற்ற ஒரு சாயல் தான் தேவனுடைய சாயல் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் அதில் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11:7 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தேவனுடைய சாயல் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் அப்படின்னா, ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை, எதையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு சத்துவம் பெற்ற ஒரு வாழ்க்கை, எதையும் நிதானித்து அறியக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு புருஷன்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திற்கும் அவன் தலைமை தாங்கும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றான். எல்லா விஷயத்தையும்
அவனுடைய கரங்களை நம்பி தருகின்றார்கள். ஒரு புருஷனாய் காணப்படக்கூடிய மனுஷனுடைய கரங்களிலே நம்பி அநேகம் விதமான வேலைகளை தர்றாங்க. அநேகம் விதமான யுத்தத்துக்குரிய ஆயுதங்களை தர ஆரம்பிக்கிறாங்க. அநேகம் விதமான கட்டுமான பொருட்கள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கிறாங்க. அநேகம் விதமான கப்பலிலே பயணிக்கக்கூடிய அநேகம் விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு புருஷன் என்று அழைக்கப்படக்கூடியவனால் இவைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிறதை ஜனங்கள் அறிய ஆரம்பிக்கிறதுனால புருஷனுடைய கரங்களிலே ஒவ்வொரு விதமான பொறுப்புகளும் ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா, தேவனுடைய சாயல் என்றால் நீ தான் ஒவ்வொரு காரியத்தையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். மற்றவங்களுடைய லீடர்ஷிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, மற்றவங்களுடைய அநேக விதமான பொறுப்புக்கு மெய்யாகவே கீழே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, நீ ஒவ்வொரு காரியத்தையும் நீயே ஆளுகை செய்யும் ஒரு மனிதனாய். தேவன் ஆரம்ப நாட்கள்ல மனுஷனுடைய கரங்கள்ல ஆளுமையினுடைய தன்மைகளை ஒப்புக் கொடுக்க துவங்க ஆரம்பித்தார். ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், அவனுடைய ஆளுமையினுடைய திறன் என்றால் என்ன, அவன் எவை எல்லாவற்றையும் அடக்கி ஆள வேண்டியது அவசியம். மிருகங்களை, அநேக விதமான சூழ்நிலைகளை, இயற்கைகளை அவன் அடக்கி ஆள வேண்டும். அவனுக்கு முன்பதாக காணப்படக்கூடிய ஊர்வன, பரப்பன, நீந்தக்கூடியவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆளும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவன் மனுஷன். ஒரு புருஷன் என்று அழைக்கப்படக்கூடியவன் எல்லா விதமான காரியங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் விளங்க வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தருடைய சாயல்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக்கொள். இந்த சித்தத்திற்கு புறம்பாக நான் ஏதாவது ஒரு காரியத்திற்கு அடிமையா இருக்கிறது உண்டானால் சில பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலைங்க, இந்த பாவத்தினுடைய நிலைகளை தாண்டி ஜெயிக்க என்னால் முடியலை என்று சொன்னால் இன்னும் புருஷத்துவமான நிலை உன் வாழ்க்கையில வரல. ஏனென்றால் எதையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையை, திறமைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். ஒரு சர்ப்பமாய் காணப்படலாம், அதாவது அந்த காடுகளிலே வசிக்கக்கூடிய ஒரு கொடிய விலங்காய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எந்த விலங்கையும் கண்டு நீயும் நானும் பயப்படக்கூடாது. அவைகளை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தர ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு மிஞ்சி அநேக விதமான ஜென்ம சுபாவங்கள் வெளியே வருகிறத பார்க்கிறோம். அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறி இந்த காரியங்களை கண்ட்ரோல் பண்ண என்னால முடியல, இந்த விஷயங்களை ஜெயிக்க என்னால் முடியல, இந்த காரியங்கள் வரக்கூடிய நேரத்தில் நான் மெய்யாகவே பலவீனப்படுத்தப்பட ஆரம்பித்து விடுகின்றேன், இந்த விஷயங்களை ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் காணப்பட ஆரம்பித்தாலும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை, எதையும் லீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்னுடைய வாழ்க்கையில இல்லை, எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை என்னுடைய வாழ்க்கை இல்லை. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு புருஷன் என்று சொன்னால் எதையும் நிர்வாகம் பண்ண வேண்டும், எதையும் அடக்கி ஆள வேண்டும், எதையும் மேலெழும்ப விடாத அளவிற்கு அவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய காலுக்கு கீழாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். என்னை மிஞ்சி பாவ சுபாவம் மேற்கொள்ள சொல்லக்கூடாது. என்னை மிஞ்சி இந்த பாவத்தினுடைய நிலைகள் என்னை கீழ் மட்டுமாய் தரை மட்டும் தாழ்த்த ஆரம்பிக்கிற சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷனுக்குரிய அந்த நிலைகளை நான் இழக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எனக்கு கீழாக காணப்படும், அடிமையாக காணப்படும் ஒவ்வொரு விஷயமும் என்னை மெய்யாக அடிமையாக்க துவங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ புருஷனுக்குரிய சாயல் தான் கர்த்தருடைய சாயல். எந்த விஷயத்திற்கும் நீங்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது. எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்தையும் நான் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்படுத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல். அந்த மாதிரி அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் புருஷத்துவமான ஒரு நிலை. அதுதான் கர்த்தருடைய சாயல். இப்ப கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? இந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உலகத்திற்கு அடுத்த அநேக விதமான சாத்தானுடைய நிலைகளும் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் உங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் அடக்கி ஆளும் சத்துவமும் திறனையும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காகவே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். அப்ப இதுவரைக்கும் என்னை ஆண்டு கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போகணும். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை அடிமைப்படுத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மேற்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் புருஷத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாய் உண்மையான தேவனுடைய சாயலாக நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். சரி, இந்த புருஷனுக்குரிய சாயல் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறார்? சில முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன, எதை ஆண்டவராகிய தேவன் ஒரு புருஷனுக்குரிய நிலை என்கிறதை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள். அதை 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றது பாருங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும்
ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதல் காரியம், புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்றால் அவனுடைய தலைமை யாராய் இருக்க வேண்டுமாம்? கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும். அவன் தானாக இயங்கக்கூடாது. அவன் தன் இச்சையின்படியே கடந்து போகக்கூடியவனாய் அல்ல. அவனுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் கிறிஸ்துவாகிய தேவனால் மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்த ஒவ்வொரு தேவனுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேகம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவாகிய தேவனே அவர்களுடைய இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றார். ஒரு தலையினுடைய பணி என்ன உங்களுக்கு தெரியும்? ஒவ்வொரு உறுப்பையும் இயக்குகிறது அந்த தலையிலே இருந்து வரக்கூடிய, அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய அநேக விதமான ஆர்டர்ஸ் தான். அது என்னென்ன காரியங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறதோ, உன்னுடைய கண்ணை இப்பொழுது நீ சிமிட்ட வேண்டும், உன்னுடைய கண்களை நீ இப்பொழுது மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் பார்க்கும்படிக்காக, நீ மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் அறியும்படிக்காக உன்னுடைய கண்ணை நீ அப்படி ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டும். எல்லா ஆர்டரும் எங்கிருந்து வருகிறது? தலையிலிருந்து வரக்கூடியதாக விளங்குகிறது. உன்னுடைய கையை வைத்துக்கொண்டு உன்னுடைய கண்ணை மூடிக்கொள். ஏனென்றால் இப்பொழுது தூசி வேகமாய் வர ஆரம்பிக்கிறதுனால உன்னுடைய கண்களிலே சென்று அந்த தூசியானது உறுத்தி விடாத படிக்கு உன்னுடைய கண்களை உன்னுடைய கையினால் மூடிக்கொள். அந்த ஆர்டர் எங்கிருந்து வருகிறது? தலையிலிருந்து வருது. அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன இயக்கமும், ஒவ்வொரு பெரிய பெரிய ஒரு காரியம், ஒருவேளை ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்குரிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தை விட்டு நீ மெய்யாகவே நீ காப்பாற்றப்படும்படி ஒரே ஓட்டமாய் விலகி ஓட வேண்டியது அவசியம். ஒரு ஆர்டர் அங்கேருந்து வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த நிலைமைகளை நான் உணர்ந்து கொண்டு ஓடி போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு சின்ன ஒரு கட்டளையாக இருந்தாலும் பெரிய ஒரு கட்டளையாக இருந்தாலும் என்னுடைய தலையிலே இருந்துதான் கட்டளைகள் வர வேண்டியது அவசியம். அந்த தலை யாராக இருக்கணுமா? கிறிஸ்துவாகவே காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு புருஷனுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, என்னுடைய தலைமைத்துவம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆண்டவராகிய தேவனுக்கு உரியதாக, தேவனை பொறுத்ததாகவே காணப்பட வேண்டும். என் இஷ்டத்தின்படியோ, என்னுடைய சிந்தையின்படியோ, என்னுடைய விருப்பத்தின்படியோ நான் இயங்கக்கூடாது. என்னுடைய இச்சைகளை நிறைவாக்கும்படிக்காக, என்னுடைய செயல்பாடுகளின் ஊடாக கடந்து போகும்படிக்காக, என் இஷ்டப்படி நான் பிரசங்கம் பண்ணும்படிக்காக, என் இஷ்டத்தின்படியே ஊழியத்தை செய்யும்படிக்காக, என் இஷ்டத்தின்படியே மற்ற மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படிக்காக நீங்களும் நானும் செயல்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு புருஷன், உண்மையான புருஷன் என்றால் யாரை ஆண்டவர் சொல்கின்றார்? அவனுடைய தலைமைத்துவம் கிறிஸ்துவாகிய தேவனை சார்ந்ததாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. அவன் கிறிஸ்துவுக்குள் சிந்திக்கிறான், கிறிஸ்துவுக்குள் யோசிக்கிறான். ஏன்னா சிந்தனையெல்லாம் அதாவது நம்ம தலையிலிருந்து தான் வரக்கூடிய ஒன்று. அவன் சிந்தனையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மெய்யாகவே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு விதமான கட்டளைகளும் கிறிஸ்துவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அவன் தானாக இயங்கக்கூடியவனாய் அல்ல, கிறிஸ்துவே அவனை இயக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், இயேசுனுடைய இயக்கம் யாரை பொறுத்து அமைக்கப்பட்டது என்று சொன்னால், பிதாவாகிய தேவனை பொறுத்து. அவர் இயேசுவை எங்கெங்கெல்லாம் இயக்க துவங்க ஆரம்பித்தாரோ, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இயேசுவை எங்கெங்கெல்லாம் இயக்க துவங்க ஆரம்பித்தாரோ, அவரை 40 நாளாக சென்று உபவாசத்தில் போகல. இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவரை வனாந்திர வெளிக்கு அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் பிதாவாகிய கர்த்தரும் இயேசுவை எங்கெங்கெல்லாம் அழைத்து கொண்டு போனார்களோ, இயேசு தானாக ஒன்றையும் சிந்தியாமல் அவர் என்னென்ன காரியங்களை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெறுகிறாரோ அவைகளையே அவர் பேச துவங்க ஆரம்பித்தார். வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் பேசும்படி சொல்லுகிறது எதுவோ அதையே குமாரனாகிய இயேசுவும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். பிதாவாகிய தேவன் காண்பிக்கிறது எதுவோ அவைகளையே, அதாவது அந்த குமாரனாகிய தேவனும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். தானாக ஒன்றையும் அவர் செய்ய மாட்டாராம். அப்படிதான் அந்த யோவான் எழுதின அந்த நிருபத்தில் வாசிக்க முடியும். யோவான் எழுதின நிருபத்தில் என்ன காரியத்தை வாசிக்கலாம்? தானாக ஒன்றையும் செய்யாத இயேசு, பிதாவுடைய இயக்கத்தின்படி கடந்து போன இயேசு. அதுதான் ஒரு புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் உலகம் சார்ந்த காரியங்கள், வேலைகள், வேலைப்பழுக்கள், அநேகம் குடும்பத்திலே காணப்படக்கூடிய மக்கள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மிஞ்சி நீங்கள் ஒன்றும் பேசுறதே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி நீங்கள் கடந்து போறீங்க. ஆனால் உண்மையான புருஷத்துவம் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவே உங்கள் தலைமையாய் காணப்பட வேண்டும். அவர் என்ன பணிக்கிறாரோ, என்ன வார்த்தையை சொல்கிறாரோ, என்ன விஷயத்தை அவர் உங்க கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாரோ அதற்கு மிஞ்சின கருத்தை நீங்கள் உங்கள் மனது அளவிலே கூட யோசிக்க கூடாது. யார்கிட்டயாச்சும் போய் அதற்குரிய ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று நீங்களும் நானும் கடந்து போகக்கூடாது. ஏனென்றால் தலைமையாய் காணப்படும் இயேசுனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி எதையாகிலும் நீங்களும் நானும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் புருஷத்துவம் நிறைந்த ஒரு தன்மையை நான் இழக்க ஆரம்பித்து விடுகின்றேன்.
அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை சார்ந்ததாக, கிறிஸ்துவுக்கு உடன்பட்டதாக, கிறிஸ்துவை மிஞ்சக்கூடியதாக அல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நிறைவாக்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய நினைவும் பேச்சும் செயலும் ஓட்டமும் என்னுடைய ஊழியமும் என்னுடைய பிரயாசமும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உண்மையான புருஷத்துவம் நிறைந்த ஒரு மனிதனால் நான் மாற்றமடைய துவங்க ஆரம்பிக்கின்றேன். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிகவும் பிரதானமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய சொந்த கருத்துக்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில நண்பர்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் கூட சில கருத்துக்கள் யாவற்றை நம்மகிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊழியத்தை செஞ்சால் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான காரியத்தின் ஊடாக கடந்து போனால் நல்லா இருக்கும், அவர்களை நான் ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக தலைமையாய் காணப்படும் கர்த்தருடைய காரியங்களை நான் புறம்பே தள்ளுகிறது உண்டானால் பூரண புருஷன் என்கிற நிலைகளை விட்டு நான் விழுந்து போகும் ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்ப கர்த்தர் ஆண்டவராக தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையை வலியுறுத்துகின்றார்? புருஷன் தான் தேவனுடைய சாயல். புருஷனுடைய நிலை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தராக தேவனை மட்டும் அவன் சார்ந்து கொண்டவனாக. கர்த்தருக்கு மிஞ்சின ஆலோசனை ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் எதையெல்லாம் செய்யும்படி வலியுறுத்த ஆரம்பிக்கிறாரோ, ஒருவேளை உங்க கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு அது எதிரடையாக இருக்கலாம், ஒருவேளை உங்க கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு காரியத்தின் ஊடாக போக வேண்டாம் என்கிறதை பற்றி அவர்கள் பேசினாலும் கூட தேவன் சொல்லும் காரியங்களுக்கு மிஞ்சி நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால், கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் மெய்யாகவே புறம்பே தள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் பூரண புருஷன் என்கிற நிலைகளை விட்டு நீங்கள் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவராக இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் யோவான் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு முறை பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அந்த வசனத்திலே பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான், அதாவது குமாரனாகிய தேவனும் பேசுகிறார். தாமாக சுயமாக ஒன்றையும் பேச மாட்டான்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறிக்கையில் பேசியிருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்? ஜீவ அப்பம் நீர்தான் என்பதை பற்றி ஜனங்களுக்கு முன்னால் சொல்லு. என்னை புசிக்கிறவன் தான் ஒரு காலும் ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து போகிறது, இளறி போகிறது இல்லை. என்னை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார் என்பதை பற்றி நீ பேச வேண்டும். இந்த வார்த்தை, இது ஒரு கடினமான ஒரு உபதேசம். இயேசுவை புசிக்கிறது என்பது எப்படி? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் காணப்படாத ஒரு மக்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆழ்ந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள அவங்களால முடியாது. உடனே பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக இயேசு ஒன்றை யோசிக்காம, இதை நான் எப்படி போய் மக்களுக்கு முன்னால் சொல்லுவேன்? என்னை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் எப்படி போய் சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகள் மக்களுக்கு இடலை தரக்கூடியதாய் விளங்குமே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எவ்வளவேனும் யோசியாமல் பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தையை அப்படி போய் சொல்லுகின்றார். சொன்ன அந்த காரியத்தில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் சொன்ன இந்த கடினமான உபதேசத்தை கேட்டு அநேக விதமான மக்கள் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம் என்கிறதை பற்றி பேசி அது முதல் அநேகர் இயேசுவோடு கூட இணைந்து நடக்காமல் விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு பிதாவாகிய தேவனை பார்த்து கேட்டுக்கலாம், ஆண்டவரே, ஒரு கூட்டம் மக்கள் வந்தாங்க, திடீரென்று சொல்லி இந்த வார்த்தையை பேசும்படி நீங்கள் சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னதுனால இத்தனை ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை விட்டு அவர்கள் வலுவி இடறி போக ஆரம்பிச்சிட்டாங்களே, இந்த வார்த்தையை நான் பேசாமல் இருந்திருந்தால் எல்லா ஜனங்களும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை பின்பற்றும் மக்களாய் வந்திருப்பாங்களே. இயேசு ஒரு வார்த்தையாகிலும் பிதாவுக்கு முன்னால் போய் பேசினார் பாருங்க, இல்லை. அவர் என்ன காரியத்தை சொன்னாரோ, கடினமாய் பேசினா கடினமாய் பேசினார், திட்டி பேசினா திட்டி பேச ஆரம்பித்தார், சாந்தமாய் பேசி என்றால் சாந்தமாய் பேச ஆரம்பித்தார், அரவணைத்து மக்களுக்கு நீ ஆறுதல் படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். இயேசு கிறிஸ்துவும் அதே விதமான காரியத்தை செயல்படுத்தினார். ஏன்னா தலை எதை நம்முடைய வாழ்க்கையிலே இயக்குகிறதோ அதை, அந்த காரியங்கள் யாவற்றையும் இயக்கத்திலே கொண்டு வரக்கூடிய சரீரங்கள் எல்லாம் தலைக்கு மிஞ்சினதை தன்னுடைய வாழ்க்கையிலே யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் இந்த நாட்களில் தலைக்கு மிஞ்சி யோசிக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் உண்டு. தலை யோசிக்கக்கூடிய காரியங்களுக்கு மிஞ்சி அவைகளாக கிரியை செய்யக்கூடிய அநேக விதமான இயக்கங்களை பார்க்க முடியும். ஒரு சரீரத்தினுடைய தலையில இருந்து தோன்றக்கூடிய அந்த விஷயங்களுக்கு மிஞ்சி எந்த அவயமும் தன் இஷ்டப்படியே தன்னுடைய இஷ்டத்தின்படியே அநேக விதமான செயல்பாட்டின் ஊடாக போகாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தலை என்ன ஆர்டர் கொடுக்கிறதோ அதற்கு மிஞ்சி எந்த விஷயத்தையும் நம்முடைய சரீரம் செய்யாது. ஆனால் இன்றைக்கு அநேக விதமான மக்கள் தலையாகிய இயேசுவுக்கு மிஞ்சி நிறைய விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால உண்மையான புருஷத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை விட்டு அவர்கள் விலகி போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய சாயல் என்றால் என்ன? புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. தலையாகிய இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய தலைமைத்துவமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நான் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் உண்மையான புருஷத்துவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க,
கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. புருஷன் ஸ்திரீயிலே இருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலே இருந்து தோன்றினவள். இரண்டாவது காரியம், புருஷத்துவம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? ஸ்திரீ என்று அழைக்கப்படக்கூடிய மாம்சத்தின் மேல் ஆளுமையை செய்ய வேண்டியது அவசியம். இந்த மாம்சம் கட்டுப்பாடு இல்லாமல் கடந்து போகும்படி ஒரு புருஷன் அனுமதிக்க கூடாது. புருஷன் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஆவிக்கு மாம்சம் அடங்கினதாக காணப்பட வேண்டுமே தவிர தன் இஷ்டப்படியே இந்த மாம்சமானது தன்னுடைய இயக்கத்தின்படியே கடந்து போகக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில மாம்சம் இயங்கக்கூடிய இயக்கத்தின்படி ஆவி பின்னால கடந்து போகிறத பார்க்க முடியும். சில குடும்பங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. சில குடும்பங்களை மனைவிக்கு, அதாவது மனைவியோடு கூட பலவிதமான மக்கள் எதிர்த்து நிற்பாங்க. முடியாத பட்சத்தில் மனைவியினுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படி கீழ்ப்படிந்து போகக்கூடிய நிறைய நிலைகளை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஆவியோடு கூட இந்த மாம்சமும் ஆவியும் நிற்கக்கூடிய நேரத்தில் மாம்சத்தோடு கூட சண்டை பண்ணக்கூடிய ஆவி மாம்சத்தை மேற்கொள்ள முடியாமல் மாம்சத்திற்கு அடங்கினதாய் காணப்படுகிறது உண்டானால் உண்மையான புருஷத்துவத்தை இழந்து போன ஆவியாக அது காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், எது நிதர்சனமான உண்மை அப்படின்னா, புருஷனானவன் ஸ்திரீக்காக நியமிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயானவள் தான் புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாளே தவிர ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல புருஷனை கர்த்தராகிய தேவன் தம் சாயலாகவே உருவாக்கி வைத்தார். அவனுக்காக ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல இந்த ஒரு நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வசனத்தை என்ன போட்டு பாருங்க. புருஷன் ஸ்திரீயிலே இருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலே இருந்து தோன்றினவன். அடுத்த வசனத்தை பாருங்க. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது? மாம்சம் ஆவிக்கு அடங்கினதாகவே எல்லா நாளிலும் காணப்பட வேண்டிய ஒன்று. மாம்சத்தை மிஞ்சப்பட ஆரம்பிக்கிறது உண்டானார். இங்கே ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய வார்த்தை மாம்சத்தை குறிப்பிடக்கூடிய ஒன்று. இந்த மாம்சம் மிஞ்ச ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த புருஷன் தன்னுடைய மகிமை இழக்க ஆரம்பிச்சிடும். புருஷனுக்கு உரிய ஒவ்வொரு விதமான தன்மைகளை, தேவன் தரும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை, தேவன் பேசும் ஒவ்வொரு விதமான குரலை, தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான காரியங்களை அவன் தன் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாதவனாய், ஏன்னா மாம்சமாகிய ஸ்திரீயினுடைய ஆளுமை உள்ளே வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். புருஷனுக்குரிய வல்லமை, புருஷனுக்குரிய சத்துவம், புருஷனுக்குரிய ஆளுமை, புருஷனுக்குரிய பலம் அது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால், எனக்குள் இருக்கக்கூடிய மாம்சத்தை என்னுடைய ஆவி அடக்கி ஆள வேண்டும். என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய மாம்சம் கீழ்ப்படியணும். என்னுடைய ஆவியிலே நான் எந்தெந்த காரியங்கள் யாவற்றையும் உணர ஆரம்பிக்கிறேனோ அவைகளை என்னுடைய மாம்ச அறிவு மெய்யாகவே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை இந்த புருஷனுக்கும் ஸ்திரீயும் என்று அழைக்கப்படக்கூடிய ஆவிக்கும் நம்முடைய இந்த மாம்சத்திற்கும் இடையிலே காணப்படக்கூடிய போரினால ஆவிக்கு மாம்சம் அடிப்படையாக இருக்கிறது உண்டானால் ஆவியிலே காணும் எந்த விஷயத்தையும் மாம்சத்தில் உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இந்த புருஷனுடைய ஆளுமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே ஸ்திரீ என்று அழைக்கப்படக்கூடிய மாம்சத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் தேவன் பேசும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளின் காரியங்களை உங்கள் மாம்ச அறிவினாலே புரிந்து கொண்டு மற்ற மக்களுக்கு முன்பதாக விளக்கி சொல்ல உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப அந்த மாம்சம் ஒன்று அந்த புருஷனை அடக்கி ஆளக்கூடியதாய் அல்ல. அந்த புருஷனுக்கு முன்பதாக எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போய் மரித்து போனதாகவும் அல்ல. புருஷனுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக அவைகள் எல்லா விதமான விஷயமும் அடக்கி ஆளப்பட வேண்டியது அவசியம். அப்ப 2வது காரியம், மாம்சத்தின்படி ஆண்டவராகிய இயேசுவுக்கு அநேகம் விருப்பங்கள் இருந்தது. அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட அநேக விதமான பாடுகள் என்னை விட்டு நீங்க முடியும் என்று சொன்னால் நீங்கும்படி செய்யும் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். மாம்சத்திலே காணப்படக்கூடிய விருப்பம் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவி மேல் எழும்பி அடுத்த வார்த்தை சொல்கின்றது, என்றாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்ப இந்த மாம்சத்தை மேலெழும்ப விழ ஆரம்பிக்கிறது உண்டானால் தன் விருப்பத்தை பேசும் மாம்சம் இவைகள் அடக்கி ஆளப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும் ஆவியின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். ஜபத்துல நிறைய நேரத்தில் இந்த மாம்சம் மேலெழும்பி ஆவியினுடைய நிலைகளை அடக்கி போட ஆரம்பிக்கிறதுனால தேவன் தரும் எந்த நன்மையான முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளால முடியல. காரணம், இந்த மாம்சம் ஆவியை அடக்கி அது மேலெழும்பி கர்த்தரோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் இந்த மாம்சத்துடைய குரலை கேட்க மாட்டார்.
மாம்சத்தினுடைய விஷயங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு அந்நியமாய் காணப்படுகிறதுனால அவைகளுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் உரிய விளக்கத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை தருகிறது இல்லை. இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த புருஷனுக்குரிய கடமை என்றால் என்ன? புருஷன் ஸ்திரீயை மெய்யாகவே அடக்கி ஆளும்படிக்காக, அல்லது ஆவியானது நம்முடைய 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 உள்ளார்ந்த வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நம்முடைய மாம்சத்தை அடக்கக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை வாழவும் தேவனுடைய அநேக விதமான மகிமையை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கவும் நம்மால் ஆகும். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எங்காகிலும் இயேசு கிறிஸ்து தன் பிதாவாகிய தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, என்னுடைய மாம்சம் அடக்கப்பட வேண்டும், என் ஆவியிலே எழும்பி என் பிதாவாகிய தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்காகிலும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாருன்னு பாருங்க. இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நாள் துவங்கி, உலகத்தை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலகி போகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் தம்முடைய மாம்சத்தை ஆவிக்கு கட்டுப்படுத்தினவராகவே வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். மாம்சம் எங்கும் ஆண்டவராகிய இயேசுவை மீறக்கூடியதாக காணப்படவே இல்லை. எல்லா இடத்திலும் ஆவியினால் மாம்சத்தை அடக்கி அடக்கி அடக்கி, அதனாலதான் பிதாவாகிய தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ள இயேசுவினால் முடிந்தது. தேவ தூதர்கள் அவரோடு கூட வந்து பேசக்கூடிய அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் எப்படி வர முடிந்தது? இந்த ஆவியினுடைய எல்லா விதமான அந்த ஆளுமை தன்மை அல்லது அந்த புருஷத்துவமான ஒரு நிலை இந்த ஆவியிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால மாம்சத்தை ஆண்டவருடைய நாமத்தினாலே அடக்கி போட்டு ஆவிக்குரிய அநேக விதமான அந்த விஷயங்களை இயேசு தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியை மேலெழும்ப செய்ய மாம்சத்தோடு கூட எவ்வளவு நீங்க போரிட வேண்டியதாக காணப்பட ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. மாம்சத்தினுடைய நிலைகள் அடக்கப்படும்படிக்காக எவ்வளவு நம்ம யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அப்ப இந்த புருஷனுக்குரிய நிலை என்றால் என்ன? ஆவி மேலெழும்பி வரக்கூடிய நேரத்தில் உடனே இந்த மாம்சமானது ஆவியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆவிக்கு உடனே அடங்கினதாக காணப்பட வேண்டியது அவசியம். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சுட்டி காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவது காரியமாக அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் விகிதம். ஒரு புருஷத்துவம் அப்படின்னா அவனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளிலும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் விகிதத்தை அவன் காண்பிக்க வேண்டியது அவசியம். அவன் கல்லூரியிலே படிக்கக்கூடிய அந்த காலங்கள், அதன் பின்பதாக வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய காலங்கள், அந்த பணியிலே இன்னும் மேன்மையான அந்த காரியங்களை எட்டக்கூடிய ஒரு அனுபவம், இன்னும் அதிலே ஒரு முதிர்ச்சி அடையும் ஒரு அனுபவம், இப்படி பல நிலைகளை ஒரு புருஷன் தன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது மாதிரி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு புருஷனுடைய வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி. ஒரு யுத்தத்துக்குரிய காலம்னா அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி. அந்த காரியங்கள் யாவற்றையும் கற்க வேண்டும் என்கிற ஒரு காலமாக இருக்கிறது உண்டானால் அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி. ஒரு காரியங்கள் யாவற்றையும் கற்ற அந்த காரியங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது உண்டானால் அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்தந்த காலங்களுக்குரிய அந்த வளர்ச்சியின் ஊடாக அவன் தன்னுடைய வளர்ச்சியின் நிலைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் ஒரு உண்மையான ஒரு புருஷனாக காணப்படக்கூடியவன். தனக்கு கீழாக காணப்படக்கூடிய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அவன் சரியான விடைகள் யாவற்றையும் சொல்றான். தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவன் அனுபவித்த ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி பேசுகிறான். அவன் அனுபவமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரோ ஒரு மனுஷனை அவன் சார்ந்து வாழக்கூடியவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் அனுபவங்களை மற்ற மக்களோடு கூட ஷேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு புருஷனாக காணப்படக்கூடிய மனுஷனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யறான் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும், எதை நான் விட்டு ஒழிக்க வேண்டும், எது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது, எது என்னுடைய வாழ்க்கைக்கு அந்நியமானது, எதை நான் பயன்படுத்தினால் மேன்மைப்படுத்தப்பட முடியும், எதை நான் விட்டு விலகினால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பல நிலைகளை நான் எட்ட முடியும். இப்படி ஒவ்வொரு கருத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ அறிவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா புருஷனுக்குரிய ஒரு காரியம் அனுபவங்களை அடையக்கூடிய ஒரு மனிதனாகும். ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ வேத வசனம் வாசிக்கணுங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது ஒரு எழுத்தின்படி சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை ஒரு மனிதன் அனுபவிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழு விஷயத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கி கொள்ளுகிறது மாதிரி ஒரு புருஷத்துவம் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தி பேசுகிறான்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாய் அனுபவிக்க வேண்டியது அவசியம்.
ஒரு வேத வசனம்னா அனுபவபூர்வமாக, ஒரு ஜெபம்னா ஒரு அனுபவபூர்வமாக, கர்த்தருடைய வழிகளை அறியக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அனுபவ ரீதியாக, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால் அது ஒரு அனுபவ ரீதியாக. இப்போ கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நீங்கள் வந்து கேட்டு பாருங்களேன், உம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் பற்றி நமக்கு முன்பதாக தெளிவாய் பேசிக்கொண்டே வர ஆரம்பிப்பார். காரணம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்து ஒரு சாத்தானோடு கூட செய்யக்கூடிய அந்த போர்ல எத்தனை அடிகள் பட ஆரம்பிக்க நமக்கு, அந்த அடிகள் படாமல் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன, எத்தனை விதமான ஆயுதங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தினால் இந்த எதிராக வரக்கூடிய இந்த சாத்தானை ஜெயிக்க என்னால் முடியும். ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கும்படி வருகின்றார். இயேசு கிறிஸ்து அப்ப அந்த இடத்துல இல்லை. அவருடைய சீஷர்களை நோக்கி அழைத்து கொண்டு வருகின்றார் அந்த மனிதன். அந்த சீஷர்களால் அந்த பிசாசை அந்த மனுஷனை விட்டு துரத்த முடியல. உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரக்கூடிய நேரத்தில் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவன் என்னுடைய மகனாய் இருக்கிறான், இவன் சாகும்படிக்காக தீயிலும் தண்ணீரும் அந்த சாத்தானால் அவன் தள்ளப்பட்டு மரணத்திற்கு எதுவாக கடந்து போக ஆரம்பிக்கிறான். உம்முடைய அதாவது அந்த சீஷர்களுக்கு முன்பதாக நான் அழைத்து கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களை அந்த சீஷர்களால் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசை துரத்த முடியல. இயேசு உடனே அந்த பிசாசை துரத்தி விட்டு சீஷர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகின்றார்? இந்த வகையான பிசாசை துரத்த வேண்டும் என்றால் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்ப இது ஒரு அனுபவம். அப்ப எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு அனுபவம். இதுக்கு பேர் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளை அனுபவத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இது வரைக்கும் யாரோ சொன்னதுக்காக நான் செஞ்சுட்டு வந்தேன். இவைகளை நான் அனுபவப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளின் முக்கியத்துவங்களை நான் விளங்கிக் கொள்ளுகின்றேன். அவைகளுடைய ஒவ்வொரு விதமான பூரணமான நிலைகளை நான் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுறேன். இந்த காரியங்களினுடைய அடிப்படையில் நான் போனால் என்ன விதமான விஷயங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எந்த அடிப்படையில் நான் கடந்து போக ஆரம்பித்தால் இதனுடைய இறுதி என்னமாய் இருக்கும், இதை நான் என்னுடைய அனுபவ ரீதியாக இவைகளை நான் அனுபவித்து நான் பார்த்து அவைகளின் ஒவ்வொரு காரியங்களை பற்றி நான் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்போ புருஷன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவபூர்வமாய் அனுபவிக்கும் ஒரு மனிதனாய் தன் நிலைகளை அவன் ஆசரிக்கின்றான். ஒரு குழந்தைனா அர்த்தம் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போ, அவ்வளவுதான். அவனுக்காக யோசிக்க தெரியாது, அவனுக்காக சிந்திக்க தெரியாது. அதனுடைய காரியம் என்ன, அதாவது ஒரு ரோட்டின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் 2 பக்கத்திலும் பார்த்து கொண்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ண வேண்டும். அதனுடைய அனுபவம் அவனுக்கு தெரியாது. அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக அந்த பையனை அந்த மாதிரி 2 பக்கம் பார்த்து கொண்டு கிராஸ் பண்ணுவானே தவிர, ஒருவேளை கிராஸ் பண்ணாமல் போனால் அந்த மாதிரி 2 பக்கம் நம்ம வந்து பார்க்காம நம்ம கிராஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் என்கிறதை பற்றி அந்த பிள்ளையினுடைய மனம் அறிகிறது இல்லை. சில பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இங்கும் அங்கும் விலகாம கடந்து போறாங்களே தவிர அவங்க ஏன் சொல்றாங்க இந்த ஒரு காரியத்தை பற்றி, இதை ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில கைக்கொள்ள வேண்டும், இந்த சிந்திக்கக்கூடிய திறமைக்கு பேர் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளை யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும், கர்த்தர் எனக்கு முன்னால் இந்த ஒரு வார்த்தையை அறிவிக்கிறவனுடைய முகாந்திரம் யோசிக்கிறான். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துல பல தரப்பட்ட மக்கள் காணப்படக்கூடிய நேரத்துல இந்த யுத்தத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் ஏன் என்னோடு கூட பேசணும் அப்படின்னா, உடனே அந்த மனிதன் யோசிக்கின்றான், இதனுடைய அடிப்படையிலே என்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் போல் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? உடனே கர்த்தரை போய் கேட்கிறான். ஆனால் இதே ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறது உண்டானால் அவர் சொல்வதை செய்யுமே தவிர அதுக்கு வந்து ஏன் நான் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எதற்காக இந்த ஒரு வார்த்தை எனக்கு அறிவிக்கப்படுகிறது, அதை பற்றிலாம் யோசிக்காது. சொன்னதை செஞ்சுட்டு பேசாமல் இருக்கும். ஆனால் ஒரு புருஷனாக காணப்படக்கூடிய ஒரு மனிதன் அவைகளினுடைய விளக்கங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். அப்போ அதுக்கு பேர் கர்த்தர் என்ன சொல்கின்றார்? ஒரு அறிவினுடைய விருத்தி அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. அவன் அறிவிலே ஒரு வளர்ச்சியின் ஊடாக ஒரு படி மேலே கடந்து போகக்கூடியவனாக, ஒவ்வொரு காரியங்களையும் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாக, ஒவ்வொரு விஷயத்திலும் இதனுடைய அடிப்படை என்ன, இந்த காரியம் எதற்காக என்னுடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது, இவைகளை செய்து முடிக்க வேண்டும் என்றால் எந்தெந்த வழியிலே நான் முயற்சி பண்ண வேண்டும், இவைகள் எல்லாம் ஆழமாய் உட்கார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் புருஷத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாய் விளங்குகின்றான். அப்போ 3வது காரியம் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ஒரு புருஷனுக்குரிய சாயல்னா எப்படி இருக்க வேண்டும்? அவன் ஒவ்வொரு காரியங்களையும் சரியான விதத்தில் விளங்கி கொள்ளக்கூடியவனாய், அப்படி சொன்னதை அப்படி வந்து ஒபே பண்றவனாய் அல்ல. அது எதற்காக சொல்லப்படுகிறது, அவைகளை நான் செய்யாமல் போனால் என்ன நஷ்டத்தை நான் பெறுவேன், அவைகளை நான் செய்தால் என்ன ஆசீர்வாதங்களை பெறுவேன் என்கிறதை அவன் உட்கார்ந்து நிதானித்து பார்க்கிறான். செல்லும் செலவை அவன் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு விதமான வரவு செலவு கணக்குகள் யாவற்றையும் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுதான் அதாவது எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவினுடைய மேன்மை. அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அது ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி.
அப்போ கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய அந்த தேவ சாயல், புருஷத்துவமான ஒரு சாயல் என்றால் எதை ஆண்டவர் சொல்கின்றார்? ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நிதானித்து பார்க்கின்றார். ஒவ்வொரு வழிமுறைகளையும் அவன் ஆராய்ந்து பார்க்கின்றார். இங்க போனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும், இங்க போனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும், இதன் ஊடாக கடந்து போனால் என்னுடைய 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 அதாவது அந்த இறுதி நிலை எப்படியாய் காணப்பட முடியும். ஒவ்வொரு காரியங்களையும் அவன் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா அறிவிலே ஒரு மேன்மை, அறிவிலே ஒரு முதிர்வான ஒரு தன்மையின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லலாம், எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு தேர்ச்சி அடைந்த ஒரு நிலை, ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா விதமான விஷயங்களையும் அவன் நுணுக்கமாய் கண்ணோக்கி பார்க்கின்றான். ஒரு தேர்ச்சியான ஒரு மனுஷனை போல இந்த வழியிலே நான் கடந்து போனால் அவனுடைய இறுதி என்னமா இருக்கும், அவைகளை அவன் முன்பதாக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பார்க்கின்றார். ஒரு தேர்ச்சியான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். ஒரு பூரண புருஷன்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து ஒரு குறைவுள்ளவராக எந்த இடத்திலும் உங்களாலும் என்னாலும் பார்க்கப்பட முடியாது. அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் வரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாய் இருக்கலாம், அனுபவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாய் இருக்கலாம், மக்களோடு கூட பழகக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயமாய் இருக்கலாம், ஊழியம் பார்க்கக்கூடிய விஷயமாய் இருக்கலாம், ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயமாய் இருக்கலாம், அநேகம் விதமான தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய மக்களுக்கு முன்பதாக நின்று கர்த்தராகிய தேவனை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமாய் இருக்கலாம், தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தும் அதிசயங்களை செய்யும் சக்தியாக காணப்பட ஆரம்பிக்கலாம். எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு குறையும் உங்களாலும் என்னாலும் பேச முடியாது. அது ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு பூரண புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த அளவிற்கு நீங்களும் நானும் வளர வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். நிறைய விஷயங்கள்ல ஆண்டவராகிய தேவனை உங்களாலும் என்னாலும் பல விஷயத்துல உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியல. ஒரு இடத்திலே ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை பார்க்கக்கூடிய நாம் வேறொரு இடத்தில் வேறு விதமான அற்புதமான காரியங்களை அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு இடத்துல போய் ஆண்டவராகிய தேவன் பார்வை அடைவாயாக என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார், பார்வை அடைஞ்சிட்டான். இன்னொரு இடத்துல போகக்கூடிய கர்த்தர் அங்க இருக்கக்கூடிய அதாவது அந்த மண்ணிலே உமிழ்ந்து அந்த மண்ணிலே ஒரு சேறு ஒன்றை உண்டாக்கி அந்த மனுஷனுடைய கண்களிலே போய் சீலோவாம் அந்த கண்களிலே பூசி சீலோவாம் என்கிற அந்த ஆற்றிலே போய் உன்னுடைய கண்களை கழுவுன்னு சொல்றாரு. உடனே கர்த்தருடைய நாமத்தினால் அவன் அற்புதங்களை பெற்றுக் கொள்கின்றார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்களை அவர் செயல்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் ஒரே மாதிரியான விஷயத்தை ஆண்டவராக தேவன் செய்யல, ஒரே விதமான காரியத்தை செய்யல? அப்ப அதனுடைய பின்னணி என்ன? ஒரு பூரண புருஷனாய் காணப்படுகிறவன் இவைகளை நிதானிச்சு பார்க்கிறான். அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த மக்களுக்கு ஏற்றது மாதிரி. நம்பாது இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாலே என்ன செய்யணும்? நம்பிக்கையிலே உறுதியாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு முன்பதாக என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை அநேகம் விதமான பரீட்சிக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக என்ன வார்த்தையை நாம் பேச வேண்டும்? எல்லா விஷயத்தையும் நிதானித்து பார்த்த இயேசு கிறிஸ்து பூரண புருஷனாய் காணப்படக்கூடிய இயேசு. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் எதை நான் பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை நான் பேசக்கூடாது. பல நேரத்தில் பேச வேண்டிய விஷயத்தை நான் பேசாமல் போய் பாவம் பண்ணிடுவேன். சில இடத்துல பேசக்கூடாத இடத்தில் பேசி நான் பாவம் பண்ணிடுவேன். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பெரிய ஒரு டிராபேக். ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? பேச வேண்டிய இடத்தில் கரெக்டாக பேசணும், பேசக்கூடாத இடத்தில் உன்னுடைய வாயை மூடி மௌனமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கு காணப்படக்கூடிய அநேகம் விதமான திரள் மக்களை கண்ட மாத்திரத்தில் தம்முடைய வாயை திறந்து அநேகம் வார்த்தைகளை பேச துவங்க ஆரம்பித்தார். அநேகம் மக்களுக்கு அநேகம் ஆறுதல் மொழிகளை, அநேகம் மக்களுக்கு தேவையான அநேகம் விதமான பிரசங்கமான வார்த்தைகளை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிறதை பற்றிதான அநேகம் வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பித்தார். ஆனால் பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்றார். ஏரோது ஆண்டவராகிய தேவனை விசாரிக்கின்றார். வாய் திறவாமல் மௌனமாய் இருக்க ஆரம்பித்தார். இங்க பேசின கர்த்தர் அங்க ஏன் பேசாம இருக்கிறாரு அப்படின்னா, அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை செயல்படுத்தும்படிக்காக பூரண புருஷத்துவம் நிறைந்த இயேசு கிறிஸ்து எங்க என்ன காரியத்தை செய்யணும், எங்க எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இது பல பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் புரிப்படாத நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஏதாகிலும் செய்ய வேண்டாது இருக்கக்கூடிய இடத்துல போய் செஞ்சு அந்த காரியங்களை நிமித்தமாக அவர்கள் மாட்டிக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாகிலும் ஒரு விஷயத்துல செய்ய
செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாமல் போய் அதனால் அவர்கள் அநேக விதமான அவப்பெயர்களின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது மாதிரி எந்த இடத்தில் எதை செய்யணும், எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த இடத்தில் எந்த காரியத்தை அறிவிக்க வேண்டும், எல்லா காரியங்களையும் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு பூரண புருஷத்துவம். அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்படின்னா ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள்ல பிதாவாகிய தேவன் தந்த பொறுப்புகளிலே ஒரு குறைவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கவே இல்லை. நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிதாவாகிய தேவன் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவையும் அவருடைய கண்களினால் பார்க்க முடியாது. ஏனென்றால் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து. ஒரு பூரண புருஷன்னா எது வரைக்கும் போகணும் அப்படின்னா கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சியின் ஊடாக எந்த விஷயத்திலும் அவன் குற்றம் சாட்டப்படாதவனாய், எந்த காரியத்திலும் அவன் பழுதற்றவனாய், எந்த காரியத்திலும் குறை சொல்லப்பட முடியாதவனாய், அவன் தன் நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் பிழை இன்மையாய் அவன் தன் வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். சில பேர் பரிசுத்தத்தை அவர்கள் பார்க்கிறது உண்டானால் ஊழியத்தை விட்டுருவாங்க, ஊழியத்தை பார்க்கிறது உண்டானால் பரிசுத்தத்தை விட்டுருவாங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாமல் இருக்க வேண்டும், கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும், ஊழியத்தை நான் செய்யணும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் எனக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம் என்றால் என்ன? எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அனுபவம். பல பேருடைய வாழ்க்கையில இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது எப்படி? உங்களுக்கே தெரியும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது நம்முடைய சொந்த சரீரமே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுது. நீங்க அதாவது இப்போ வாயிலிருந்து நீங்க அநேக விதமான வார்த்தைகளை பேசுறீங்க. பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நிமித்தம் ஹார்ட் ஆனது நம்முடைய இருதயமானது அது பேசட்டும், அது வரைக்கும் நான் ஓய்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இருதயம் தன்னுடைய வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை. உங்களுடைய கைகளும் என்னுடைய கைகளும் அதற்காக அசையாமல் நின்று போகிறது இல்லை. உங்களுடைய கண்கள் அந்த பார்வைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே அந்த பார்வைகளை விட்டு விலகி அது ஒரு தூக்க நிலையின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய உறுப்பே எல்லா உறுப்பும் எல்லா நேரத்திலும் கிரியைகளை செயல்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னா பல விஷயங்களை அவன் தன் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கணும். வரக்கூடிய பிசாசை பார்க்கணும், வரக்கூடிய கர்த்தருடைய நன்மைகளை பார்க்கணும், கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில மெய்யாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் வஞ்சனை இல்லாமல் எப்படி நான் கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை என்றால் என்ன? இந்த ஊழியத்துல ஏதாகிலும் ஒரு குற்றமும் குறையும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்காத அளவிற்காக நான் எல்லா விதமான விஷயத்திலும் தூய்மையாய் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? இப்படி பல நிலைகளிலே அவன் தன்னுடைய சிந்தனைகளை அவன் செலுத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் தான் பூரண புருஷனான ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல பல நிலைகளை ஒரே நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்தார். சீஷனுடைய மனதிலே உள்ள ஒவ்வொரு காரியத்தையும், வருகின்ற அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை, சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழக்கூடிய அந்த காரியங்களை பற்றி, தேசத்திலே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளிலே ஒரு கோபுரத்தை, அதாவது அந்த கோபுரம் இடிந்து இத்தனை பேர் மரணத்தின் ஊடாக கடந்து போனார்களே அந்த விஷயத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி தெளிவான விதத்தில் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த ஒவ்வொரு காரியங்களை பற்றியதான அறிவு இயேசுவுக்கு எப்படி வர முடிந்தது அப்படின்னா, ஒரு பூரண புருஷனாய் ஒரு மனிதன் காணப்பட ஆரம்பித்தாலே எல்லா நிலைகளையும் அவன் ஆராய்ந்து பார்க்கின்றான். அவனுடைய கண்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆழமாய் பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது. தன்னை சுற்றிலும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தெளிவாய் கண்டுகொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். யாராகிலும் ஒரு மனிதன் எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே உணர்வு பெற்றவனாய், அவனே எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய ஒரு அறிவுள்ளவனாய் அவன் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. ஒரு பூரண புருஷன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அந்த இலக்கை நோக்கி அவன் பயணம் பண்ண வேண்டியது அவசியம். அவனுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கு என்ன, லட்சிய பயணம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அவர் மாதிரி எந்த இடத்திலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை, எந்த இடத்திலும் பழுது இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த இடத்திலும் ஆண்டவருக்கு முன்பதாக ஏதாகிலும் அநேக விதமான குறைவுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா அல்ல. எல்லா விஷயத்திலும் எந்த ஆங்கிள் ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு பழுதையும் ஒரு குற்றத்தையும் உங்களாலும் என்னாலும் பேச முடியாது. இப்படி நிறைவான வளர்ச்சிக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக கடந்து போகக்கூடிய பூரண புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. இதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு வசனத்தை பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபத்துல
3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறார். ஒருவன் பூரண புருஷன்னா யாரை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார்? சொல் தவறாதவனாய் காணப்படக்கூடியவன். அவனுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறதுன்னு சொன்னால், தன்னுடைய சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி ஆளக்கூடியவனாய் அவன் விளக்க ஆரம்பித்து விடுகின்றான். சொல் தவறாத ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு முன்பதாக எத்தனை விஷயங்களை நீங்களும் நானும் பேசியிருக்கிறோம். ஆனால் பல விஷயங்களில் நீங்களும் நானும் தவறும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் வாக்கு பண்ண ஆரம்பிச்சிருப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த காரியங்களை நாங்கள் செயல்படுத்தாது இருக்கிறது உண்டானால் சொல் தவறின ஒரு வாழ்க்கை. ஒரு பூரண புருஷன்னா என்ன அர்த்தம்? அவன் பேசும் ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாய் பேசுகின்றான். இந்த காரியத்தை செய்ய முடியுமா, முடியாதா? இதை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க என்னால் முடியுமா? ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே என்னோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். நீ இந்த வருஷம் முழுவதிலும் நன்மையான காரியங்களை பெற வேண்டும் என்றால் என்னோடு கூட நீ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். உடன்படிக்கை செய்யறதுனால அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? நான் செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் நிறைவாக்க என்னால் முடியுமா? இதை நான் செய்யக்கூடிய அளவிற்காக நான் ஆண்டவருக்கு முன்பதாக பேச முடியுமா? இப்படிப்பட்ட உடன்படிக்கை நான் செய்தால் ஒருவேளை நான் தவறுகிறது உண்டானால் தேவனுடைய கோபம் என் மேலே வர ஆரம்பிச்சிருமே. அப்ப செய்ய தகுந்த காரியங்களை அவன் பேசக்கூடியவனுக்கு பேரு தான் பூரண புருஷனாய் காணப்படக்கூடிய ஒரு நிலை. எதை என்னால் செய்ய முடியுமோ அதை நான் பேசுறேன். இன்னும் எனக்கு அதாவது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி பேசக்கூடியவனாய் அல்ல. இவ்வளவு ஈல்டிங்கை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த ஈல்டிங்கை நான் குறைத்து காண்பிக்கக்கூடியவனாய் அல்ல. என்னால் இந்த அளவுதான் செய்ய முடியும், என்னுடைய எபிலிட்டி இவ்வளவுதான், இதற்கு மிஞ்சினது என்னால் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது என்று சொல்லி சொல் தவறாமல் எவனுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஒருவேளை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக என்னென்ன சொல்ல நீங்க சொல்லிட்டு அவர் அந்த காரியங்கள் யாவற்றையும் மீறக்கூடிய ஒரு மக்களாய் இருக்க ஆரம்பித்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பூரண புருஷத்துவமான நிலைகளை எட்டலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவன் எப்படிப்பட்டவனாய் விளங்குகின்றான் அப்படின்னா, பூரண புருஷத்துவம் இல்லாமல் சொல் தவறின வாழ்க்கை வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை அடக்க முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய சரீரம் அவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாய் விளங்குகிறது. அவனுடைய சரீரம் அவனை மிஞ்சி போகிறது இல்லை. அவன் யாரு? சொல் தவறாதவனாய் காணப்படக்கூடியவன். அவன் தேவனுக்கு முன்பதாக பேசும் ஒவ்வொரு விதமான வார்த்தை மனம் பதறக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, தேவனுக்கு முன்பதாக சொன்னதை செய்யும் ஒரு மனுஷனாய் விளங்கக்கூடியவனுக்கு பெயர் சொல் தவறாதவன். அவன் தன்னுடைய சரீரத்தை முழு கடிவாளத்தினால் அடக்கி ஆளும் சத்துவம் பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். நிறைய நேரத்தில் என்னுடைய சொல் அது மிஞ்சி போக ஆரம்பிக்கிறதுனால, அந்த சொல்லை மீறி நான் கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால என் சரீரத்தை நான் என்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், என்னுடைய சரீரம் வேறொரு பக்கம் என்னை இழுத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய சரீரம் எனக்கு முன்பதாக சொல்கிறது, ரொம்ப நீ டயர்டாக இப்பொழுது உன்னுடைய சரீரத்தில் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற, இப்பொழுது நீ போய் ஜெபிக்க வேண்டாம், நீ போய் அயர்ந்து ஒரு நித்திரையின் ஊடாக கடந்து போய்விடு. என்னுடைய ஆவி சொல்லும் காரியங்களின் படி அல்ல, என்னுடைய நிதானம் சொல்லக்கூடிய வார்த்தையின் படி அல்ல, என் சரீரம் சொல்லும் வார்த்தைகளின் படி நான் கேட்டு உடனே நித்திரையின் ஊடாக கடந்து போயிடுறேன். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த சரீரம் எல்லாம் எனக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அது என்னை இழுத்துட்டு போகுது. நான் இந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னுடைய சரீரம் ஏதோ ஒரு நிலையை நோக்கி என்னை அப்படியே இழுத்துக்கொண்டு போகிறது நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூட நான் யோசிக்கிறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தின் ஊடாக என்னை கடந்து போய்த்தான் தீர வேண்டும். இந்த பாவத்தின் ஊடாக நான் போக வேண்டாம், அதை போகக்கூடாது என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் கூட அந்த பாவத்தின் நோக்கி என்னுடைய சரீரம் இழுத்துக்கொண்டு போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சொல் தவறாமல் வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய கருத்தில் இல்லை. இந்த சொல் தவறாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் நம்முடைய சரீரம் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறதை பார்க்க முடியும். அவனுக்கு பேரு தான் பூரண புருஷன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பித்தார். காலையெல்லாம் ஊழியம் பார்த்த ஆண்டவராகிய தேவன் இரவெல்லாம் தம்முடைய பிதாவாகிய தேவனோடு கூட பேசின கர்த்தர். அதன் பின்பதாக காலை வேளையில், அதிகாலை வேளையில் சீஷர்கள் பேசக்கூடிய அநேக விதமான அந்த வார்த்தைகளுக்கு விளக்கங்களை சொல்லக்கூடிய கர்த்தர். இப்போ இயேசுக்கு எங்கே ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஓய்வுமே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்காகிலும் படுத்து தூங்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தாரா? இல்லை. எங்காகிலும் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், 2 நாள் நம்ம ஊழியத்துக்கு போகாமல் பேசாமல் இருக்கலாமே, யோசிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? இந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டதாய். காரணம், சொல் தவறாத வாழ்க்கை வாழ்ந்த இயேசு. அவர் எதை சொன்னாலும் அதை அந்த ஆண்டவராகிய தேவன் செஞ்சு காமிச்சார்.
நீங்கள் அநேக விதமான பாவத்தை விட்டு விலக வேண்டும். இயேசு கிறிஸ்து விலகி காமிச்சார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். யாரையும் குறித்து நீங்கள் குற்றமாய் தீர்ப்பிடாதிருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் யாரையும் குற்றமாக தீர்ப்பிடவில்லை. ஆண்டவராகிய தேவன் எதை சொன்னாரோ அவைகளை நிறைவாக்கும் சொல் தவறாத பூரண புருஷனாய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து. அதனால சரீரத்தை அடக்கி ஆளும் வல்லமை பெற்றவராய் இயேசுடைய வாழ்க்கை காணப்பட துவங்கிற்று. பசியினால் இயேசு எங்காகிலும் துடிக்க ஆரம்பித்தார். ஆடை இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் வேதனைப்பட ஆரம்பித்தார். பைபிளில் எங்கேயும் உங்களால் என்னன்னு பார்க்க முடியாது. காரணம் என்ன? சொல் தவறாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது உண்டானால், பூரண புருஷத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே எட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்கிறதை போல என்னுடைய சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால் அடக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்கிறேன். என்னுடைய சரீரம் தன் இஷ்டத்தின்படி போகிறதாய் அல்ல, அவைகளை நானே அடக்கி ஆளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் நான் ஏதோ ஒரு காரியத்தை விரும்புகிறேன், ஆனால் அதை செய்யக்கூடிய சத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. பவுல் கூட சொல்லுகின்றார், நான் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு நிலையோடு கூட காணப்படுகின்றேன், ஆனால் பாவம் செய்கிறது என்னுடைய கருத்தில் இல்லை, நான் இந்த பாவத்திற்கு அடிமையாய் காணப்படுகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பூரண புருஷத்துவம் என்கிறது எல்லா விதமான தன்மைகளையும் அடக்கி ஆளக்கூடிய சத்துவம் பெற்றதாக, எல்லா விதமான நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்றதாக இவைகள் விளங்க ஆரம்பிக்கிறதுனால தேவ சாயலாக காணப்படும் இந்த பூரண புருஷத்துவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் பேசி சொல்லும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பூரண புருஷத்துவம் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. பூரண புருஷனுக்குரிய அடையாளம் என்ன? ஒன்று ஆண்டவராகிய தேவனையே அவன் தலைமைத்துவமாக வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். 2, மாம்சத்தின் மேல் அவன் தன்னுடைய ஆளுமையை செலுத்தும் ஆவிக்குரிய வல்லமை பெற்றவனாய் விளங்குகின்றான். 3வது காரியம், எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி அடையும் ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய். 4வது விஷயமாக, நிறைவான வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு பூரண நிலைகளை நோக்கி கடந்து போகக்கூடியவனாக. 5வது காரியமாக, சொல் தவறாமல் வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய சரீரம் முழுவதையும் கடிவாளத்தின் கீழே அடக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாக விளங்க ஆரம்பித்து விடுகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சாயலாக காணப்படும் இந்த புருஷனுக்குரிய சாயல் உங்கள் சாயலாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறத பார்ப்பீங்க. இந்த நிலைகளுக்காக நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளை நோக்கி நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், என் சரீரம் எனக்கு அடக்கி என்னுடைய கரங்களுக்கு கீழாக அடங்கினதாக, எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனை முதன்மைப்படுத்தும் ஒரு மனிதனாக, மாம்சத்தை அடக்கி ஆளக்கூடியவனாக, சகல விஷயத்தையும் நான் தேர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக, நிறைவான வளர்ச்சியை ஏற்றும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். புருஷனுடைய சாயலாக பூரண புருஷத்துவத்தை பெறக்கூடிய ஒரு நிலை என்றால் என்ன என்கிறதை பற்றி இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் தந்த மேன்மையான இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனத்தின்படியே பூரண புருஷத்துவத்தினுடைய நிலைகளை, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே எட்டி தேவனுடைய பரிசுத்தமுள்ள சாயலை தரித்துக் கொண்டு தேவத்துவமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் தேவ ராஜ்யத்தை வந்து அடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனோதானோ என்கிற ஒரு நிலையோடு கூட அல்ல, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே அவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. புருஷனுக்குரிய சாயல் என்று அழைக்கப்படக்கூடிய பூரண புருஷத்துவத்தை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் சகல மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், மாம்சம் அடக்கப்பட்டு ஆவிலே மேலெழுந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவ ராஜ்யத்தை சென்று அடையவும் தக்கதான மேன்மையான இரக்கங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளுக்காக நாம் ஜெபிப்போம், இவைகளை நோக்கி நாம் பிரயாசப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.